ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் வரைக்கும் உங்க குழந்தையோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு விஷயம் பண்ணாலே போதுங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பீடியாட்ரிக் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு அம்மா தாய்ப்பால் கொடுக்குறாங்க அப்படின்னா பால் குடிக்க ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய மில்க் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக வரும். அதை வந்து 4 மில்க் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து வாட்டரும் கார்போஹைட்ரேட்டும் அதிகமாக இருக்கும். குழந்தை குடிக்க குடிக்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வரக்கூடிய பால் வந்து திக்காக வரும். அது வந்து ஹின் மில்க்னு சொல்லுவோம். அதில் வந்து புரோட்டீனும் ஃபேட்டும் நிறையா இருக்கும். ஸோ குழந்தை அந்த ஹின் மில்க்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பின்னாடி வரக்கூடிய பால், அதை வந்து முழுசாக குடித்தா மட்டும்தான் புரத சத்து கொழுப்பு சத்து ரெண்டும் குழந்தைக்கு போதுமான அளவு கிடைக்கும். குழந்தையோட வெயிட் கெயின் ப்ராப்பராக இருக்கும். நிறைய டைம் என்ன ஆகுதுன்னா, குழந்தை வந்து பால் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் குடிச்சிட்டு தூங்கிடுவாங்க. ஸோ அம்மா என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே குழந்தை பால் குடிச்சிட்டு தூங்கிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு படுக்க வச்சுருவாங்க. ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு திரும்பவும் அழுது எந்திரிச்சு பசிச்சு பால் குடிப்பாங்க. அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிட் சைடு கொடுப்பாங்க. ஸோ அப்புறம் திரும்ப இந்த சைடுன்னு சொல்லி மாறி மாறி கொடுக்கும்போது குழந்தைக்கு 4 மில்க் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ தண்ணி நிறைய குடிச்சுப்பாங்க, யூரின் போவாங்க. ஆனால் வந்து புரத சத்து கொழுப்பு சத்து வந்து போதுமான அளவு கிடைக்காம போகிறதுனால குழந்தையோட வெயிட் கெயின் கம்மியாக இருக்கும். ஸோ உங்கள் குழந்தையோட வெயிட் கெயின் ப்ராப்பராக இருக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு ஃபீடுக்கும் ஒரு சைடு பிரஸ்ட் ஃபுல்லாக எம்டி பண்ணணும். நியூபார்ன் அப்படின்னா நீங்கள் ஒரு சைடு வந்து 20 மினிட்ஸு பால் கொடுக்கணும். இதே 1 மாதம் 2 மாதம் அப்படின்னும் போது ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸு கொடுத்தா போதும். அதுக்கும் மேலே ஆகும்போது ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே அவங்க ஃபுல்லாக எம்டி பண்ணிடுவாங்க. ஸோ ஃபுல்லாக எம்டி பண்ணும்போது குழந்தைக்கு வந்து வாட்டர், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டுன்னு சொல்லி எல்லா சத்துக்களும் கிடைக்கும் போது குழந்தையோட வெயிட் கெயின் ப்ராப்பராக இருக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தென் கடைசியாக ஒரு விஷயம், உங்களுக்கு ரீசெண்டாக குழந்தை பிறந்திருக்கு இல்லை குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா பச்சிளம் குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும், ஃபீட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து கவனிக்கணும், எப்படி வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக ஃபீட் பண்ணணும், லேச்சிங் டெக்னிக்ஸு, அது மட்டும் இல்லாமல் டெய்லி குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும், குளிக்க வைக்கிறது எப்படி, மசாஜ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனோட நான் வந்து உங்களுக்கு என்னுடைய நியூபார்ன் கேர் வெபினாரில் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். வெபினார் பற்றின இன்ஃபர்மேஷனுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட டீம் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க.